நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்துபடி வீடு அமையணும், ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அல்லது புதியதா ஒரு வீடு வாங்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நடக்கவே இல்லை. அது போலவே ஒரு வீடு கட்ட முடியாத பாதையில நிக்குது. இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில இந்த வாஸ்து தோஷம் இருந்தாலும் சரி, இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வராம பொருளாதாரத்துல அடுத்த லெவல் போகாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா 5 செடிகளை ஒரே இடத்துல வளர்த்தணும். நீங்க நம்ம நிறைய முறை நிறைய செடிகள் சொல்லி வாடாமல்லி செடியெல்லாம் இன்னைக்கு வீடுதோறும் வச்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இருந்தாலும் ஓரிரு நபர்கள் இது யாராவது இத்தனை எல்லாம் பண்ணி கூட எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல, அம்மா செடியெல்லாம் நிறைய வைக்க சொன்னாங்க, நான் வச்சேன், பிரம்ம கமலம் எல்லாமே வச்சேன், எனக்கு நல்ல வளர்ச்சி வரல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க உங்க வீட்டோட மொட்டை மாடியிலையும் வளர்த்து வைக்கலாம், செடி வைக்கலாம். இந்த 5 செடிகளையும் அல்ல இடம் இருந்ததுன்னா கீழே வைங்க. இதுல பிரதானமா ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய செடி பவளமல்லி. பவளமல்லிக்கு அடுத்தது நம்ம சொல்லக்கூடியது அதாவது தொட்டார் சினுங்கியும் கருந்துளசியும் ஒரே தொட்டியில வைக்கணும். 3வது கற்றாழை. 4வது நம்ம பிரண்டை. பிரண்டை கொடியா வளர விடக்கூடாது, கட் பண்ணி விட்டுணும். மந்த்லி ஒன்ஸ் சுத்தி கட் பண்ணி விட்டு இந்த செடிகளோட வச்சு நம்ம நான் இந்த 5 செடிகள், அதாவது பவளமல்லி, கருந்துளசி, தொட்டார் சினுங்கி, பிரண்டை, அது போல இந்த 5 செடிகளையும் ஒன்று போல ஒரே இடத்துல வச்சு இந்த தொட்டிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரஹோரையில நெய் தீபம் ஏற்றி பத்தியெல்லாம் பொருத்தி அதுக்கு ஒரு வெத்தலை பாக்கு வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணி வைக்கும்போது இந்த 5 செடிகளுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு. இந்த 5 எனர்ஜியும் ஒன்னா சேரும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி. வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, பிரார்த்தனை அந்த இடத்துல வைங்க. வீடு கட்டாதவங்க வீடு கட்டிடுவீங்க. வீடு கரெக்ஷன் பண்ணணும் வாஸ்துப்படி அப்படிங்கிறவங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடுவீங்க. அது போலவே அந்த இடத்துல என்ன தடைகள் இருந்தாலுமே அந்த தடைகளை நீக்கக்கூடிய அந்த எனர்ஜி அங்க வேலை செய்யும். அப்ப இந்த 5 செடிகளையும் ஒண்ணு போல வளர்த்து இது போல பூஜை பண்ணுங்க, நல்லது நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.